நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 350 தொகுதிகளுக்கு மேல கைப்பற்றி பெரும்பான்மை பலத்தோடு பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து 3 முறை பிரதமர் என்ற பெருமையை பெறுவார் பிரதமர் மோடி. இது நான் சொல்லலைங்க, கருத்து கணிப்புகள், அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு வாக்குப்பதிவிற்கு பிறகு வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளுடைய முடிவு இப்படிதான் வந்திருக்கு. இது 1-2 சேனலுடைய கருத்து கணிப்புகள் இல்லை, தேசிய ஊடகங்கள் அனைத்துமே ஒன்றுபட சொல்லியிருக்கு. அதாவது தொகுதிகளில் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அவங்க சொன்ன முடிவு ஒன்றா தான் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க, 3வது முறையாக பிரதமர் மோடி தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு. சரி, நம்ம இதை ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள், எத்தனை கருத்து கணிப்புகள் ஒரே நேர்கோளில் பயணிச்சிருக்கிறது, அதாவது கருத்து கணிப்புகளும் வெளியில் வந்த ரிசல்ட்டும் ஒன்றாக இருக்கிறது, ஒத்துப்போகி இருக்கிறது அப்படின்னு விரிவாக பேசியிருக்கோம். இது போக இன்னைக்கு நடந்த விஷயங்களும் பேசியிருக்கோம். வாங்க வீடியோ. 2024 மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. நிறைவு பெற்ற அரை மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 6 மணிக்கு நிறைவு பெற்றது வாக்குப்பதிவு அப்படின்னா 6:30 மணியிலிருந்தே தேசிய ஊடகங்களாகட்டும் இல்லை கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய நிறுவனங்களாகட்டும் 1 by 1 கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரியா 350 தொகுதிகளுக்கு மேலே பெற்று பெரும்பான்மை பலத்தோட பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதான் அந்த கருத்து கணிப்போட முடிவுகளாக இருக்கிறது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் இதற்கு முற்றிலும் மாறுபட்டு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது இன்று காலை வெளியிட்டிருக்கிறது. சரி, அந்த கருத்து கணிப்பு என்னன்னு முதல்ல பார்த்தலாம். ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த கருத்து கணிப்புகளை, தேசிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளை, NDTV, இந்தியா டிவி, ரிபப்ளிக் டிவி, இந்த மாதிரி டிவிகள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளை ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. தேசப்பந்து நாளிதழ் அப்படிங்கிற அந்த நாளிதழ் தொடர்பான அந்த டிஜிட்டல் மீடியா எடுத்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் இன்றைக்கு காலையில் வெளியில் வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்பு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க மாநில வாரியாகவுமே கருத்து கணிப்பு முடிவுகளை தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணிக்கு 255 முதல் 290 தொகுதிகள் வரை கிடைக்கும், காங்கிரஸ் தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பாஜக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 207 241 தொகுதிகளை தான் கைப்பற்றும், இந்த முறை பாஜக ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது மாநில வாரியாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மக்களவை தேர்தல் அப்படின்னாவே அந்த தேர்தல் வெற்றியை நிரூபிக்கக்கூடிய, அந்த தேர்தல் வெற்றிக்கு உரித்தான சில மாநிலங்கள் இருக்கு. இது அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல அதிக தொகுதிகளை பெற்றுட்டாவே மக்களவை தேர்தலில் இந்த கட்சி தான்ப்பா வெற்றி அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அந்த மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்னு. உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணிக்கு 46 முதல் 48 இடங்கள் கிடைக்கும், இந்தியா கூட்டணிக்கு 32 34 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த தேசப்பந்து நாளிதழ் டிஜிட்டல் எடுத்த அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிருக்கு. ஆனால் மற்ற கருத்து கணிப்புகளில் வந்தது என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 55க்கும் அதிகமாக தொகுதிகள் NDA கூட்டணி கைப்பற்றும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 7 முதல் 9 தொகுதிகள் கிடைச்சாவே, கிட்டத்தட்ட 10க்குள்ள கிடைச்சாவே காங்கிரஸிற்கு பெரிது அப்படிங்கிறது தான் அந்த மற்ற கருத்து கணிப்புகளுடைய முடிவாக இருந்துச்சு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு 28 முதல் 30 இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்நாடகத்தில் மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் ஆளும் காங்கிரஸ் அரசு 18 20 தொகுதிகளை கைப்பற்றிடும், NDA கூட்டணிக்கு 8 முதல் 10 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தேசப்பந்து நாளிதழ் கருத்து கணிப்பு. இதுவே NDA கூட்டணிக்கு அதிகம்தான். ஏன் அப்படின்னா, கர்நாடக தேர்தல் முதல் வாக்குப்பதிவிற்கு முன்றைய நாள் தான் ஹசன் தொகுதியினுடைய MP வேட்பாளர், முன்பும் அவர் தான் MP அந்த தொகுதிக்கு, அவருடைய அந்த ஆபாச வீடியோக்கள் வெளியானது. கரெக்டாக முதல் சுற்று வாக்குப்பதிவுக்கு முன்றைய தினம் தான் இந்த வீடியோக்கள் வெளியாகி இந்த விஷயங்கள்லாம் மிகவும் பேசுபொருளாகிறது. அதற்கு பிறகு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது. ஸோ இந்த விஷயம் கர்நாடகாவில் மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கு. கிட்டத்தட்ட 200 300 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நபரோடு தான் பாஜக மூத்த தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கை குலுக்கிட்டு தெரிஞ்சாங்க, இவங்களோட தான் கூட்டணி போட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக மூத்த தலைவர்களுக்கு, கர்நாடக பாஜக நபர்களுக்கு இந்த விஷயம் முன்னதாகவே தெரியும். தேர்தல் நேரத்தில் இது வெளியில வந்ததால தான் இதை பற்றி பேச வேண்டியதா ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்துக்களாக வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட
பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தந்தை ரேவண்ணாவும் இதற்கு உடந்தை அப்படிங்கிற பட்சத்தில் அவரையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவர் ஜாமீன் பெற்றார். ஸோ அவர் இப்போ மீண்டும் இந்தியா வந்திருக்கிறாரு. அவர் காவல்துறை விசாரணையில் இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயமானது கர்நாடகாவில் மிக பெரும் சர்ச்சையாக வெடிச்சது. மக்கள் கொந்தளிச்சிருந்தாங்க. ஸோ கர்நாடகாவில் என்டிஏ கூட்டணிக்கு 8 முதல் 10 இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. என்டிஏ கூட்டணிக்கு கர்நாடகாவில் 3லிருந்து 5 தொகுதிகள் கிடைத்தாலே அது அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான் அப்படிங்கிறது தான் மூத்த பத்திரிகையாளர்களுடைய விமர்சனமாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகார்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு 24லிருந்து 26 தொகுதிகள் கிடைக்கும். என்டிஏ கூட்டணிக்கு 14லிருந்து 16 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் பாஜகவிற்கு 24 முதல் 26 இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 3 முதல் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படின்னு இது போக மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே தொகுதி வாரியான ரிசல்ட்டை அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இந்தியா டிவி, இந்தியா டுடே, என்டிடிவி, ரிபப்ளிக் டிவி இப்படின்னு தேசிய ஊடகங்கள், அதாவது இந்த பிரச்சார நேரத்தில் கிட்டத்தட்ட 40 பேட்டிகளுக்கு மேலே பிரதமர் மோடி அவர்களை எடுத்திருக்காங்க. இந்த செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து பாஜகவினுடைய செயல்களை தான் அதிகமாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களை பேட்டி எடுக்கிறதையும் தவிர்த்தாங்க. இந்த பேசுபொருள் ஆனதற்கு பிறகுதான் ராகுல் காந்தி ஒரு பேட்டி, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பேட்டி, அதே மாதிரி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பேட்டின்னு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுடைய பேட்டி எண்ணி 4 தான் வந்திருக்கு. ஆனால் பாஜக பிரதமருடைய பேட்டியும் சரி, அமித்ஷா அவர்களுடைய பேட்டியும் சரி 40க்கு மேலே போயிருக்கு. இதுல இருந்தே அந்த ஊடகங்களுடைய தராசை நம்ம அளந்து பார்த்துடலாம். இவங்களுடைய கருத்து கணிப்புகள்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ரிபப்ளிக் டிவி கொடுத்துருக்கிற கருத்து கணிப்பில் பாஜக 359 தொகுதிகள் பெறுவாங்க, காங்கிரஸ் கூட்டணி 154 தொகுதிகள் பெறுவாங்க, மற்றவை 30. பாஜக 350க்கு மேலே பெற்று பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைப்பாங்க. 3வது முறையும் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் என்டிடிவி 361 தொகுதிகள் பாஜக பெறும், 145 தொகுதிகள் தான் காங்கிரஸ் பெறும், மற்றவை 37. டைம்ஸ் நவ் சேனல் பாஜக 358 தொகுதிகள் பெறுவாங்க, காங்கிரஸ் 152 தொகுதிகள் பெறுவாங்க, மற்றவை 33. இந்தியா டிவி 371லிருந்து 401 தொகுதிகள் பாஜக பெறுவாங்க, காங்கிரஸ் 109லிருந்து 139 தொகுதிகள் பெறுவாங்க, மற்றவை 28லிருந்து 38. இதில் ஒத்து போகிற இவங்க இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கிற கருத்து கணிப்புகளில் இந்த தேசப்பந்து நாளிதழ் டிஜிட்டல் கருத்து கணிப்பை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புகளுமே ஒற்று போயிருக்கிற ஒரே விஷயம், அடுத்த பிரைம் மினிஸ்டர் மோடி பாஜக கூட்டணி 350 தொகுதிகள் மேலே கைப்பற்றும். இந்த விஷயம் தான் ஒத்து போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா டிவி அப்படிங்கிற கருத்து கணிப்பில் பாஜக வெளிவந்த கருத்து கணிப்பிலேயே பாஜக 401 இடங்களை பெறும், அதிகபட்ச இடங்களை பெறும் அப்படின்னு கொடுத்ததும் அவங்க தான். காங்கிரஸ் மிக குறைந்த இடங்களை பெறும், 109 இடங்களை தான் பெறும், குறைந்த எண்ணிக்கை தொகுதிகளை கொடுத்ததும் அவங்க தான். சரி, இந்த கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தலையும் வெளியாகுதே, கருத்து கணிப்புகள் நம்பகத்தன்மையோடு உள்ளதா, இதற்கு முன்பாக வெளிவந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நம்பத்தகுந்ததாக இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் எழும். அதே மாதிரி தான் 2014-19 கருத்து கணிப்புகளை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா 2019 வெளிவந்த கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வெளிவந்த கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட இந்தியா டுடே, நியூஸ் 24, நியூஸ் 18, டைம்ஸ் நவ், இந்தியா டிவி, CNN, சுதர்சன் செய்திகள் அப்படின்னு இத்தனை ஊடகங்கள் வெளிவந்த கருத்து கணிப்புகளில் 300லிருந்து 350 இடங்கள் வரைக்கும் பாஜக பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியில வந்துருச்சு. அந்த தேர்தலில் பாஜக 303 இடங்களை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. இதுல ரிலேட்டபிளா கொஞ்சம் நியர்பை வந்த கருத்து கணிப்புகள்னு பார்த்தா இந்தியா டிவி, CNN 300 தொகுதிகள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டைம்ஸ் நவ் 306 தொகுதிகள் சொல்லியிருந்தாங்க. சுதர்சன் 305 தொகுதிகள் சொல்லியிருந்தாங்க. இவங்க 3 பேரும் கொஞ்சம் நெருக்கத்தில் வந்திருக்காங்க. சரி, இதே 2019 இவங்க காங்கிரஸிற்கு கொடுத்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜகவிற்கு கொடுத்த இடங்களை பார்த்தா நம்ப தோன்றும் உங்களுக்கு. அதே மாதிரி காங்கிரஸுக்கு கொடுத்த இடங்களை பார்த்தா நம்ப தோன்றுதான். நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இதே ஊடகங்கள் தான், இந்தியா டுடே, நியூஸ் 24, இதே ஊடகங்கள் தான் காங்கிரஸ் குறைந்த அளவில் 77லிருந்து 132 இடங்கள் பெற்றாலே பெரிது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2019 காங்கிரஸ் பெற்ற இடங்கள் வெறும் 52 தான். அவங்க கொடுத்த இடங்கள் எங்காவது ஒத்து போகுதா?
77லேருந்து 108ன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தவங்க 82 95ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பெற்றிருக்கிறது 52. எங்கேருந்து எங்கே இருக்குது நீங்களே பார்க்கணும். அதிகபட்சமாக கொடுத்தது 132 120 124 108. இது வந்து ஏதாவது 52ஓடு ஒத்து போகுதான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இதே போல் 2014 வெளியான கருத்து கணிப்பில் பாஜகவிற்கு ஆதரவாக வந்த கருத்து கணிப்புகள், அதாவது பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வந்த கருத்து கணிப்புகள் இதே ஊடகங்கள் தான். 2014 பாஜக மட்டும் 282 பெற்றிருந்தாங்க. பாஜக கூட்டணி கட்சியினரோடு சேர்த்து 336 தொகுதிகள் பெற்றிருந்தாங்க. ஆனால் பாஜக கூட்டணியோடு சேர்த்து 2014 வெளியான பல்வேறு கருத்து கணிப்புகள், இதே ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் குறைஞ்சபட்சம் 249லிருந்து 340 வரைக்கும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 340 அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒட்டு போயிருக்கு. ஏன்னா 336 தான் அந்த முறை கூட்டணியோடு சேர்ந்து பெற்றது. அது வந்து நியூஸ் 24 சேனலுடைய அந்த கருத்து கணிப்பு. பல்வேறு ஊடகங்கள் வந்து 270 274 240 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 2014 காங்கிரஸ் கூட்டணி பெரும் இடங்கள்னு இந்த ஊடகங்கள் கொடுத்த கருத்து கணிப்பில் 97 தொகுதிகளில் இருந்து 148 தொகுதிகள் வரைக்கும் இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் கைப்பற்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றிய இடங்கள் அன்றைக்கு 60 தொகுதிகள் தான். அதாவது 2014 காங்கிரஸ் பெற்ற மொத்த தொகுதிகள்னு பார்த்தா வெறும் 60 தான். இந்த 60ஓடு எந்த கருத்து கணிப்புமே ஒத்து போகலை. ஸோ இந்த கருத்து கணிப்புகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன முரண்னு தெரியலை, அதாவது எதிர்த்தரப்பிற்கும் என்ன முரண்னு தெரியல. இது போல தான் 2014லையும் 19லையும் கருத்து கணிப்புகள் வெளியில் வந்திருக்கு. சரி, கருத்து கணிப்புகள் எல்லாமே உண்மையா அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், கருத்து கணிப்புகளும் ஜோதிடமும் ஒன்று தான், பழித்தால் உண்டு பழிக்காட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். எதன் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகள் நடத்துகிறாங்க? சயின்டிஃபிக்காக நடத்துகிறாங்களா? 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 1000 பேர் கருத்து கணிப்பு எடுத்துட்டா அது வந்து ரிசல்ட் ஆகிடுமா அப்படிங்கிற பல்வேறு விவாதங்களை முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அதுக்கு அங்கே பலன் கிடைக்கல. இந்த முறை வாக்குப்பதிவிற்கு பிறகு இப்போ ரிசல்ட்டுக்கு முன்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தபால் வாக்குகளை முன்கூட்டியே எண்ணணும். இந்த தபால் வாக்குகளை கடைசியாக எண்ணும்போது எப்படி 1 நிமிடத்துல 2 நிமிடத்துலேயே அதிகபட்ச மாறுபாடுகள், அதாவது முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பத்திலேருந்தே முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்துட்டு இருக்கும் ஒரு கட்சி, ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த தபால் வாக்கு எண்ணும்போது பார்த்தா அப்படியே வந்து ரிசல்ட் மாறி இருக்கும். ஸோ இது வந்து அங்கே ஒரு முரணாக இருக்கிறது. அதனால் தபால் வாக்குகளை முன்னாடியே எண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பயனளிக்குதுன்னு பார்க்கலாம். அதையும் தாண்டி 2014லையும் 19லையும் இருந்த களம் தான் இப்போ இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா 2019லையும் 2014லையும் பாஜகவிற்கு ஆதரவான களம் இருந்தது, பாஜகவிற்கு எதிர்ப்பே கிடையாது. அப்படிதான் அவங்க அந்த தேர்தல்களை சந்திச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி 28 கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் போட்டியிடாத இடங்கள்ல மற்ற கூட்டணி கட்சியினர் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி பல்வேறு இடங்கள்ல காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க கட்சிகளும் சரி வேட்பாளர்களை நிறுத்தலை அப்படிங்கிறதுமே பாஜகவிற்கு ஒரு பிளஸ் தான். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னா அருணாச்சலத்தில் சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கலாம். அங்கே வந்து 10 தொகுதியில் வேட்பாளர்களை காங்கிரஸ் நிறுத்தலை. அதனாலேயே பாஜக எதிர்த்தரப்பு போட்டிக்கு ஆள் இல்லை, வேட்பாளர்கள் யாரும் இல்லாததுனாலேயே அந்த 10 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றதாக முன்னாடியே அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த 10 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை கிடையாது, அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டாங்க. அதை தாண்டி 60 தொகுதிகள், அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தம் 60 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள், அதில் 10 தொகுதிகளுக்கு முன்னதாகவே வெற்றி அறிவிக்கப்பட்ட நிலையில் 50 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஸோ அதே குஜராத்தில் மக்களவை தேர்தலில் குஜராத்தில் சூரத் தொகுதியில் யாருமே போட்டியில் இல்லை, பாஜக வேட்பாளர் மட்டும்தான் இருக்கார். அதனால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சாச்சு ஆல்ரெடி. அவர் தான் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் பாஜகவிற்கு. அடுத்ததாக தான் அருணாச்சலத்தில் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது. ஸோ பல இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களையும் எதிர்த்தரப்பு வேட்பாளர்களையும் வாபஸ் பெற வைத்திருக்கிறது மனுவை. இதெல்லாம் வந்து இதுவும் சரி, இடி ஐடி அமலாக்கத்துறை ரெய்டு, முதலமைச்சர்களை தூக்கி உள்ளே போடுவது, ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவது, இந்த மாதிரியான அவங்க மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் இந்த நடவடிக்கைகளை எடுப்பது யாருக்கு சாதகம் யாருக்கு
யாருக்கு பாதகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்க்கணும். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அது மிகவும் உதவி செய்யும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம இல்லை. இதையெல்லாம் எண்ணிதான் ஓட்டு போட்டிருக்காங்களா? வளர்ச்சிக்கான பிரதமர்னு மோடியை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல்களை சந்திச்சாங்க. 10 ஆண்டுகள்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இனிமே நாங்க இதையெல்லாம் செய்வோம்னு சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சாரத்துல எங்களுடைய 10 ஆண்டு சாதனைகள்னு சொல்லி எந்தெந்த விஷயங்களை சொல்லி பாஜக ஓட்டு கேட்டது? கை விட்டு விரல் விட்டு எண்ணி சொல்றவாதியாவது சொல்லியிருக்காங்களா? எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது, மதச்சாயம் பூசுவது, வடநாடு தென்னாடுன்னு பிரிப்பது, தமிழர்களை திருடுவர்கள் அப்படின்னு சித்தரிப்பது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. எதன் மீதும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர்கள் இது போன்ற நீண்ட நெடிய காலமாக பத்திரிகை துறையில் பணி செய்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, எங்களுடைய இந்த பத்திரிகை துறை வரலாற்றிலேயே, எங்களுடைய பணி இத்தனை ஆண்டுகள் வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு செயல்படாத தேர்தல் ஆணையத்தை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எதுக்குமே நடவடிக்கை எடுக்கல. அதையும் தாண்டி இந்த கடைசி கட்ட தேர்தல், கடைசி 3 கட்ட தேர்தலுமே வட மாநிலங்களுக்கான தேர்தல் தான். அப்படி இருக்கும்போது தேர்தல் பிரச்சார களம் ஓய்வு பெற்று விட்டது. 48 மணி நேரம் விதி மீறல் இருக்கக்கூடாதுன்ற அந்த உத்தரவு வந்தாச்சு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் கன்னியாகுமரியில் தியானம் செய்கிறார், காவி உடை அணிந்து கொள்கிறார், ஆன்மீகம் செய்கிறார். வட மாநிலங்கள்ல இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவையெல்லாம் எதிரொலிக்காதா? பிரதமர் மோடி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார், தியானம் செய்கிறார், கடவுளை நிந்திக்கிறாரு. அவர் இந்த மாதிரி ஒரு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஊடகங்கள்ல வெளியாகுது. இது தேர்தல் விதிமீறல் கிடையாதா? இதன் மீது ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த முறை தேர்தல் ஆணையம். உச்சநீதிமன்றம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஜூமேட்டோ வழக்குகள்லாம் எப்படி எடுத்து விசாரிக்கிறாங்களோ, இல்லை இது ஜனநாயகத்துக்கே முரணானது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வழக்குகளாக பதிவு செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளே எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் விதிமீறல்களை உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்து விசாரிக்கணும், தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதா எல்லா சாமானியங்களோட ஒரு வேண்டுதலாகவும் இருக்கிறது. சரி, இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே கணிப்புகள் மட்டும்தான். ஒரு மாநிலத்தில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ 1000 இல்லை 5000 இல்லை 10,000 பேர்கிட்ட எடுத்திருக்க முடியுமா? அதற்கு மேலே எடுத்திருக்க முடியுமா? அதனால ரிசல்ட்டுக்கும் கணிப்புகளுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. ஜூன் 4 அன்றைக்கு நமக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று ரிசல்ட் தெரிய வரும். என்ன நடக்குது? யார் பிரதமராக, இந்திய பிரதமராக பதவியேற்க இருக்கிறார்? ஜவஹர்லால் நேருடைய சாதனையை முறியடிப்பாரா தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள்? இல்லை அடுத்த பிரதமராக மோடி வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒற்றை கொள்கையில் இணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறதா, இல்லை தொங்கு பாராளுமன்றம் அமைகிறதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.